ஹூதிகள் இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரே நேரத்துல யமன் ராணுவ முகாம்களையும் சவுதி அரேபியாவோட குடியிருப்பு பகுதிகளையும் சரமாரியா ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. யமன்ல நடத்தின இந்த தாக்குதலால குறைந்தபட்சம் ஒரு 30 யமன் அரசாங்கத்திட வீரர்கள் அந்த ஸ்பாட்லயே கொல்லப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா சொல்லப்பட்டிருந்தாலும் உள்ளூர்ல கிடைச்ச தகவல் படி பார்க்கக்குள்ள பலியானவர்கள் எண்ணிக்கை ஒரு 58 வரைக்கும் உயர்ந்துள்ளதா ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளிவந்திருக்கு. மத்திய கிழக்கு பிராந்தியத்துல ஏற்கனவே இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போன்ற இந்த நாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய போரை நடந்துகிட்டு இருக்கக்குள்ள இப்ப இது காணாண்டு அந்த போர்ற தீப்பொறி என்ன செஞ்சிருக்கா யமன் மற்றும் சவுதி அரேபியா போன்ற இந்த நாடுகள்ல எல்லைக்கும் கொரோனாவை விட வேகமா பரவி இருக்கு. ஹூதிகள் நடத்தின இந்த தாக்குதலுக்கு பின்னணியில இருக்கிற ராணுவ யுக்திகள் என்ன, சவுதி அரேபியாவுக்கு என்ன மாதிரியான இந்த உளவு எச்சரிக்கைகள் கிடைச்சிருக்கு, இதால உலக அளவுல கச்சா எண்ணெயோட இந்த விலை எந்த அளவுக்கு உயரப்போகுதுங்கிறது தொடர்பா ஒன்று விடாம இந்த வீடியோல நாம ஷார்ட் அண்ட் டீப்பா பார்க்க போறதால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்து முடியும். முதல் வந்துகிட்டு இந்த யமன்ல வியாழக்கிழமை அன்றைக்கு, அதாவது நேத்து என்ன நடந்துச்சு நாம பார்த்தோம்னா யமன்ல இருக்கிற மாரிப், அடுத்ததான் இந்த ஹத்ராமவுத் என்கிற இந்த மாகாணங்கள்ல இருக்கிற அல் ரூபிக், அல் அபர் மற்றும் அதோட சேர்த்து இந்த அல் தானியங்கிற இந்த 3 முக்கிய ராணுவ முகாம்களை குறிவச்சு ஹூதிகள் திடீரென்று ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல் சும்மா சாதாரணமான தாக்குதல் இல்ல, இது வந்துகிட்டு அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் இந்த வெடிமருந்துகளை கொண்ட ட்ரோன்களை வச்சு நேரடியா ஒரே நேரத்தில் நடத்தின ஒரு தாக்குதல். இந்த தாக்குதல்ல குறைந்தபட்சம் ஒரு 30 யமன் அரசாங்கத்துல வீரர்கள் அந்த ஸ்பாட்லயே கொல்லப்பட்டிருக்கிறதாக அதிகாரபூர்வமான தகவல்ல வெளிவந்திருக்கு. உள்ளூர்ல கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்க்கக்குள்ள பலியானவங்களோட எண்ணிக்கை 58 வரைக்கும் போயிருக்கிறதாகவோ இல்லண்டா அதை விட அதிகமா போக வாய்ப்பு இருக்கிறதாகவோ சொல்லப்படுது. இன்னமும் அது உத்தியோகபூர்வமா அறிவிக்கப்படல, இது ஒரு நோமலா கிடைச்ச ஒரு தகவல் தான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த முக்கிய ஆயுத கிடங்குகள், ராணுவ தளவாடங்கள், அதோட இந்த வாகனங்கள் என்று எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போயிட்டு இந்த தாக்குதலால. அதுக்கு பிறகு இந்த நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட யமன் நாட்டோட சுகாதார அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாரிப் மற்றும் ஹத்ராமவுத் என்கிற மாகாணங்கள்ல இருக்கிற எல்லா மருத்துவமனைகளையும் இந்த அவசர கால தயார் நிலைக்கு கொண்டு வர சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இதே நேரத்துல சவுதி அரேபியாவோட எல்லைக்குள்ளேயும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அது இந்த வியாழக்கிழமை நடந்த தாக்குதல் முடிஞ்ச ஒரு சில மணி நேரங்களே நடந்திருக்கு. அதாவது இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில தெற்கு சவுதி அரேபியாவில் இருக்கிற நஜ்ரான் என்கிற மாகாணத்துல பொதுமக்கள் வாழ்ற அந்த பகுதியில ஹூதிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த எரிகணையில வீசிருக்காங்கன்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்றாங்க. இதுல ஒரு 4 வயசு குழந்தை உட்பட 11 பொதுமக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல காயமடைஞ்சவங்கள்ல 7 பேர் வந்துட்டு சவுதிக்காரங்க, மத்தவங்க வந்துகிட்டு அங்க வேலை செய்யறதுக்கு வந்த யமன், எகிப்து, அடுத்ததா இந்த பாகிஸ்தான் போன்ற இந்த நாடுகளை சேர்ந்த தொழிலாளர்கள். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் என்ன மாதிரியான அறிக்கைகளை அவங்களோட தரப்புல இருந்து சொல்லிக்காங்கன்னு சொல்லி நாம பார்த்தோம்னா இது சம்பந்தமா முதல் நாம பார்க்க வேண்டியது ஹூதிகள் தான். ஹூதிகள் என்ன சொல்றாங்கன்னா சவுதி அரேபியா எங்களோட கட்டுப்பாடுல இருக்கிற இந்த பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் நடத்த பிளான் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்க உளவுத்துறை மூலமா முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டோம். சவுதி படைகள் இப்ப அந்த பகுதியில வந்துகிட்டு என்ன செய்யறாங்கன்னா அதிகமாவே திரட்டப்பட்டு கொண்டு வராங்க. அப்படி அங்க சவுதி படைகள் திரட்டப்படுறதை தடுத்து நிறுத்தத்தான் நாங்க முந்திக்கிட்டு முன்கூட்டியே இந்த தடுப்பு தாக்குதலை நடத்தினோம் அவங்களோட தரப்புல இருந்து அந்த தாக்குதலுக்கான நியாயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா யமன் பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா எங்கட வீரர்கள்ல கை வச்ச ஹூதிகளுக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல நாங்க மிக கொடூரமான ஒரு பதிலடிய கொடுப்போம் என்று ஒரு சபதம் ஒன்று போட்டிருக்காங்க. சவுதி அரேபியாட தரப்புல இருந்து சவுதி ராணுவ மேஜர் ஜெனரல் துர்கி அல் மாலிகி என்ன சொல்றாருன்னா பொதுமக்கள்ல தாக்குதல் நடத்துறத எங்களால சகிச்சுக்க இயலாது. சவுதி குடிமக்களை பாதுகாக்க நாங்க என்ன மாதிரியான ராணுவ நடவடிக்கைகளையும் எடுக்க தயங்க மாட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காட யமனுக்கான அமெரிக்க தூதரகம் இந்த சம்பவத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இது ஹூதிகள்ல கொடூரமான பயங்கரவாதத்திற்கு இன்னும் ஒரு ஆதாரம் என்று கடுமையான கண்டனத்தை அவங்களோட தரப்புல இருந்து அவங்களோட தகவலை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா சொன்னா அவங்கள அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை நேத்து இன்றைக்கு தொடங்கின சண்டை இல்லை, இதுக்கு பின்னால 10 வருஷத்துக்கு மேலான பெரிய வரலாற்று பின்னணியும் அரசியல் யுக்திகளும் இருக்கு. 2014 ஹூதி கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த யமன் தலைநகரான ஜனாவை கைப்பற்றி அங்க இருந்த யமன் அரசாங்கத்தை விரட்டி அடிக்காங்க. அதுக்கு பிறகு இந்த 2015 சவுதி அரேபியா தலைமையிலான ஒரு கூட்டுப்படைகள் யமன் அரசாங்கத்துக்கு ஆதரவா போர்ல இறங்குறாங்க.
அண்டில இருந்து கடந்த 10 வருஷத்துக்கு மேலால இந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த சமீப காலமா சவுதி அரேபியா இந்த ஹூதிகள் கட்டுப்பாடுல இருக்கிற யமன் பகுதியை பிளாக்கேட் பண்ணி வச்சிருக்காங்க என்கிற ஒரு குற்றச்சாட்டை ஹூதிகள் வச்சு அதுக்கு பதிலடியா செங்கடல்ல போற சவுதி அரேபியாவோட இந்த எண்ணெய் கப்பல்களுக்கு ஹூதிகள் நேவல் பிளாக்கேட், அதாவது இந்த கடல்சார் முற்றுகையை போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சவுதியில மிகப்பெரிய அரங்கோ என்கிற எண்ணெய் நிறுவனங்களையும் ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சம்பவங்கள் தொடர்பா படிப்படியா நாம தெளிவான விடயங்களை நம்முடைய வீடியோவில் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. செங்கடல் வழியா நடக்கிற தன்னோட இந்த எண்ணெய் ஏற்றுமதியா ஹூதிகள் முடக்கிறதால சவுதி அரேபியா ஒரு பெரிய பிளான் போட்டதா சொல்லப்படுது. யமன்ல இருக்கிற இந்த மத்திய வழியை யூஸ் பண்ணி தரை வழியாகவும் செங்கடல் வழியை யூஸ் பண்ணி கடல் வழியாகவும் ஒரே நேரத்துல ஹூதிகள்ல மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் நடத்த சவுதி தயாராகிக்கிட்டு வந்ததா யமன்ல இருக்கிற ஒரு சில அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஹூதிகள் அவங்களோட உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டதால் தான் சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தும் வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்காம ஹூதிகளே இப்ப, அதாவது நாங்க தான் சொல்லிக்காங்க, அந்த ஹூதிகளே இப்ப முந்திக்கிட்டு சரமாரியான தாக்குதலை சவுதி அரேபியாவோட நடத்திருக்காங்க. இப்ப இந்த விஷயம் இதோட முடிய போறது இல்ல, இன்னும் ஒரு விஷயம் கிடைச்சிருக்காது. என்னன்னா, அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் இந்த பிராந்திய நாடுகள்ல உளவுத்துறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கா. அது என்னன்னா, இந்த ஈரான்ட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC வழிகாட்டுதல்களோட வடக்கு பகுதியில இருந்து ஈராக்கில் இருக்கிற ராணுவ கூட்டணியும் தெற்கு பகுதியில இருந்து யமன் ஹூதிகளும் சேர்ந்து ஒரே நேரத்துல சவுதி அரேபியாவுல ஒரு பிரம்மாண்டமான இருமுனை தாக்குதலை நடத்த போறாங்களாம் என்கிறது தான் அந்த உளவு தகவல். இந்த தாக்குதலுக்கு இலக்கா சவுதி அரேபியாவோட இந்த மின்சார உட்கட்டமைப்புகளும் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் அதோட இந்த துறைமுகங்கள் அதோட சேர்த்து இந்த விமான நிலையங்களை குறிவச்சு இந்த தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா அவங்களோட அந்த உளவுத்துறை எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் எல்லை பகுதிகளுக்கு நகர்த்துறத சவுதி அரேபியா நினைச்சிருக்காங்க, கண்காணிச்சிருக்காங்க. இதுல ஒரு விஷயத்தை நாம கண்காணிச்சோம்னா நமக்கு தெளிவா விளங்கும். சவுதி அரேபியாவுக்கு தாக்குதல் நடத்த ஈரான் யமன்ல இருக்கிற ஹவுதிகளையும் ஈராக்ல இருக்கிற ராணுவ கூட்டமைப்புகளையும் வழிகாட்டுறதா சவுதி அரேபியாவுக்கு ஒரு உளவு தகவல் கிடைச்சிருக்கு. சவுதி அரேபியா யமன் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஹூதிகளுக்கு ஒரு தாக்குதல் நடத்த ராணுவ படைய திரட்டிக்கிட்டு இருக்கிறதா ஒரு உளவு தகவல் ஹூதிகளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு தரப்புகளும் உண்மையா அவங்களோட எதிர்த்தரப்புகளுக்கு தாக்குதல் நடத்த தயாராகிக்கிட்டு வந்தாங்களா, இல்ல ரெண்டு பேருக்கும் கிடைச்ச பிள்ளையான தகவல்களை வச்சு ரெண்டு பேரும் சண்டையை பிடிக்க போறாங்களாங்கிறது தான் நமக்கு விளங்காம இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, தெளிவான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, சொல்றேன் பாருங்க. சவுதி அரேபியா கிட்ட போய் ஈரான் உங்களை தாக்குதலுக்கு இந்த ஹூதிகளையும் ஈராக்ல இருக்கிற இந்த ராணுவ கூட்டமைப்பையும் சேர்த்து பெரிய தாக்குதல் நடத்த தயாராகிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம உங்களோட தாக்குதலை முதல் ஆரம்பிங்க, முதலாட்டி நாம அடிச்சா நமக்கு கொஞ்சம் பலம் கூட என்றெல்லாம் பிள்ளையான ஒரு தகவலை கொடுத்தா சவுதி அரேபியா என்ன செய்வாங்க, முதல் தாக்குதல் அவங்க செய்யாட்டியும் இந்த உளவு தகவல் சொல்ற விஷயம் வந்துகிட்டு ஒருவேளை உண்மையா இருந்தா நமக்கு ஹூதிகள் தாக்குதல் நடத்தினா அதுக்கு நாம தயார் நிலையில இருக்கணும் என்றாவது அவங்களோட ராணுவ படையை அந்த பகுதியில திரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இப்ப திரும்ப அந்த அதே ஆப்போசிட் சைட்ல போய் சவுதி உங்களுக்கு எதிராக ராணுவ படையை திரட்டிக்கிட்டு வருது, ஒருவேளை பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க தயாராகிக்கிட்டு வராங்களோ தெரியா, அதுக்கு முதல்ல நீங்க முந்தி தாக்குதலை நடத்துங்கிற ஒரு செய்தியை இந்த பக்கம் போய் யாரோ ஒரு ஆள் சேர்த்திருக்கலாம் தானே. எந்த மைண்ட் அப்படித்தான் யோசிக்குது. ஏனண்டா இவங்க ரெண்டு தரப்புகிட்டையும் போய் கிடைச்சிருக்கிற அந்த உளவு தகவல் என்னண்டா, இவங்க போய் அவங்களுக்கு இருமுனை தாக்குதல் செய்ய போறாங்க, அவங்க போய் இவங்களுக்கு இருமுனை தாக்குதல் செய்ய போறாங்க. இந்த ரெண்டு உளவு தகவல்களுக்கும் கொமனா இருக்கிற அந்த வேர்ட் என்னன்னா இருமுனை தாக்குதல்ங்கிற அந்த வேர்ட் தான். அதாலதான் இப்ப நம்மளோட மைண்ட் அங்க போகுது. அப்படி இல்லை அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு உங்கள யாருக்காச்சும் விளங்கினா தயவு செஞ்சு அந்த விஷயத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா சொல்லுங்க. ஏனென்றா எல்லாரும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா இந்த மோதலால உலக பொருளாதாரத்துக்கு என்ன ஆபத்துன்னு சொல்லி நாம கேட்டா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பிரச்சனை தான். இப்ப இந்த பாரசீக வளைகுடாவுல இருக்கிற இந்த ஹோர்முஸ் நீர்ன வழியா தான் உலகத்துல வருத்தமாகிற 20% கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயும் போகுது. போன பிப்ரவரி மாசம் அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்ல தாக்குதல் நடத்தினதுல இருந்து இந்த வழி அப்படியே முடங்கி போய் கிடக்கு. இப்ப ஈரானும் ஓமானும் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஈரான் எங்கட துறைமுகங்கள்ல அமெரிக்கா போட்டிருக்கிற அந்த முற்றுகையை விலக்கினா மட்டும்தான் நாங்க அந்த ஹோர்முஸ் நீரிணைய திறப்போம்ங்கிறத கண்டிஷனாவே சொல்லியிருக்காங்க. இப்ப ஒருவேளை செங்கடலும் அடைபட்டு ஹோர்முஸ் நீரிணையும் மூடப்பட்டே கிடந்தா
உலகளவுல பெட்ரோல் டீசல்ல விலை விண்ணை தொடும்ங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை. இப்ப இலங்கையில தொடங்கி இந்தியாவில போய் அமெரிக்கா வரைக்கும் அனைத்து பொருட்கள விலையும் தாறுமாறாகிறோம்ங்கிறத நாம நம்பித்தான் ஆகணும். சுருக்கமா முடிவா சொல்லணும்னா, யமனுக்குள்ள சின்னதா ஆரம்பிச்ச ஒரு உள்நாட்டு போர் இப்ப அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், சவுதி அரேபியா, ஈராக் கண்டு மொத்த உலக நாடுகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மோதிக்கொள்ற அளவுக்கு ஒரு மூன்றாம் பெரிய உலக போரா மாறப்போகுதுங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லாம நாம நம்ப வேண்டிய ஒரு விஷயம். மத்திய கிழக்குல நடக்கிற இந்த அதிர்ச்சி திருப்பங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கீங்க? சவுதி அரேபியா அடுத்து என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்கீங்கிறது தொடர்பான உங்களோட ஆழமான கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமா ஷேர் பண்றதோட, இது போன்ற முக்கியமான ஆழமான செய்தி ஆய்வுகளுக்கு நம்முடைய சேனல்ல கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும் நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற வீடியோட லிங்கையும் அந்த குரூப் மூலமாகவே உங்ககிட்ட உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்த்துருவனுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.